அனைவருக்கும் வணக்கம். நாம இந்தியன் சோசியல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். டே 5ல இன்னைக்கு நாம ஃபேமிலி, மேரேஜ் அண்ட் கின்ஷிப் இன் இந்தியா இதுதான் நம்ம பார்க்க போறோங்க. இந்த குடும்பங்கள், திருமணங்கள் இது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். வாரிசுகள் இதெல்லாம் குறித்து நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் ஃபேமிலி? Family is a basic social unit consisting of individuals related by the blood, marriage and adoption. ஒரு social unit ஒரு basic unit. இப்போ மெஷர்மெண்ட்டில் பார்க்கும்போது பேசிக் யூனிட் என்ன, மில்லிமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு பேசிக் யூனிட் தான் வந்து ஃபேமிலி. கன்சிஸ்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களை கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்க பிளட்டாவோ ரத்த சம்பந்தமாகவோ இல்லை மேரேஜ்னாலோ இல்லை அடாப்ஷன் மூலமாகவோ அவங்க ரிலேட் ஆகியிருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் family. Family is a basic unit, social unit consisting of individuals related by the blood, marriage and adoption. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி. இந்த ஃபேமிலிஸில் 3 விதமான டைப்ஸ் இருக்கு. நியூக்ளியர் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் மட்டுமே இருப்பாங்க. காமன் இன் அர்பன் ஏரியா, நகரமயமாதல் நகரங்களில் இந்த நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, கேரண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கிள்ஸ் ஆன்டிஸ் எல்லாருமே இருப்பாங்க. காமன் இன் ரூரல் ஏரியா, ட்ரெடிஷ்னல் கூடிய வீடுகள்லையும் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இன்க்ளூட்ஸ் கின் லிவிங் நியர்பை பட் நாட் இன் ஒன் ஹவுஸ். அதாவது சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரே வீட்டில் இருப்பாங்கன்னா கிடையாது, சொந்தங்களாக இருப்பாங்க, கிராமங்கள் இருப்பாங்க. இது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஒரு வீடு இருக்கும், பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருப்பாங்க. ஸோ லைக் கசின்ஸ் விசிட்டிங் டியூரிங் த ஃபெஸ்டிவல்ஸ். இது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அடுத்த மேரேஜ் இன் இந்தியன் சொசைட்டி. ஃபேமிலி பார்த்துட்டோம் இல்லையா, 3 விதமான ஃபேமிலி. இப்போ இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மேரேஜஸ். மேரேஜ் இஸ் a socially approved union between the two individuals and their family. Family is not between the relations between the two individuals. It's between the two families. அதான் வந்து சொல்லுவாங்க. சோஷியாலஜி நம்ம படிச்சிருப்போம். It's both a ritual and contract in the Indian tradition. இது வந்து சடங்காகவும் இருக்கும், ஒரு ஒப்பந்தமாகவும் இருக்கும். மேரேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் அண்ட் கான்ட்ராக்ட். டைப்ஸ் ஆஃப் மேரேஜஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேரேஜஸ் இருக்கு? மோனோகாமி. இந்த மோனோகாமி அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் ஒரு மனைவி, ஒன் ஸ்பவுஸ் அட் அ டைம், ஒரு நேரத்தில் ஒரு மனைவியை நம்ம திருமணம் செஞ்சுக்கிறது. மோஸ்ட் ரிலீஜியன்ஸ், எல்லா ரிலீஜியன்ஸும் இது இருக்கு. போலிகினி அப்படின்னா ஒன் மேன் மல்டிபிள் வைஃப்ஸ், ஒரு மனிதன் பல மனைவிகளோடு இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கலி இன் ட்ரைபல் அண்ட் ராயல் ஃபேமிலிஸ், ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கும். சில ராயல் ஃபேமிலிஸ், அரச குடும்பங்கள் இது வாடிக்கையாக இருக்கும். பாலியாண்ட்ரி, ஒன் உமன் மல்டிபிள் ஹஸ்பண்ட், ஒரு பெண் பல கணவர்களோடு வச்சுக்கிறது. ரேராக இருக்கும். ப்ராக்டிஸ் இன் தோடாஸ், தமிழ்நாடு இருக்கக்கூடிய தோடாஸ் அப்படிங்கிற மக்கள்கிட்ட இருக்கும். ஹிமாலயஸ்லேயும் வந்து இது ப்ராக்டிஸ்டாக இருக்கும். எண்டோகாமி அப்படிங்கிறது மேரேஜ் வித் இன் த கேஸ்ட் குரூப், ஒரே ஜாதிக்குள்ளேயோ ஒரே குரூப்ஸுக்குள்ளேயோ கல்யாணம் பண்ணிக்கிறது. காமன் இன் ஹிந்து சொசைட்டி, ஹிந்துஸில் அது வழக்கம். எக்ஸோகாமி அப்படிங்கிறது மேரேஜ் அவுட் சைட் குரூப், கோத்ரா, பல கேஸ்ட்ல இருந்தோம், பல விஷயங்கள் பல குரூப்ஸில் மேரேஜ் பண்ணிக்கிறது எக்ஸோகாமின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் இன் நார்த் இந்தியா, பல கோத்திரம், சிவ கோத்திரம், விஷ்ணு வைஷ்ணவ கோத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோத்ராவில் மேரேஜ் பண்ணிக்கிறது. இது வந்து நார்த் இந்தியாவில் இந்த கோத்ரா அப்படிங்கிற எக்ஸோகாமின்றது ப்ராக்டிஸ் செய்யப்படுது. மேரேஜ் லாஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன மேரேஜ் லாஸ் இருக்கு? ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கொண்டு வராங்க. இதில் வந்து ஹிந்து, ஜெயின்ஸ், சிக்ஸ், புத்திஸ்ட் எல்லாமே இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே வருவாங்க. அதில் கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். முஸ்லீம் பர்சனல் லா, ஷரியத்னு சொல்லுவாங்க, இது முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. மேரேஜ் ஸ்பெஷல் ஆக்ட் 1954 கொண்டு வராங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ், ரிலீஜியன், சிவில் மேரேஜ் இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ஸில் வரும். அது கின்ஷிப் இன் இந்தியா, இந்த உறவினர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ரெஃபர்ஸ் டு சோஷியல் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் த பிளட், மேரேஜ் அண்ட் அடாப்ஷன். தாத்தா, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், சொந்தக்காரங்க இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது மூலமாக. டைப்ஸ் ஆஃப் கின்ஷிப். கன்சன்ஜியஸ், அதாவது பிளட் மூலமாக, இது என் வாயில் வரல அதனால் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. பிரதர் சிஸ்டர், மதர் சைல்டு, இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் கின்ஷிப். அஃபினல் மேரேஜ் மூலமாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது ஒரே ஒன்றா பிறந்தோம் அப்படின்னா பிரதர் சிஸ்டராக ஒரு பிளட் மூலமாக வரக்கூடிய கின்ஷிப். மதர் சைல்டு மூலமாக, பிளட் மூலமாக வரக்கூடியது. அஃபினல்னா மேரேஜ் மூலமாக, இப்போ நான் ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன்னா அவங்க எனக்கு ஒய்ஃப், ஒரு ரிலேஷன் ஆகுது. இது வந்து எங்கள் அம்மாவுக்கே அவங்க மதர் இன் லா, அவங்களுக்கு வந்து மதர் இன் லாவாக மாமியார் ஆகிடுவாங்க, ஒரு டாட்டர் இன் லா. அதில் வந்து பிரைமரி, பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ். பிரைமரி கின்ஷிப்னா என்ன? பெற்றோர்கள் இருப்பாங்க,
சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க இருப்பாங்க இல்லையா, சிப்ளிங்ஸ். அதே போல் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. செகண்டரி அங்கிள் ஆண்ட், டெர்டியரி கசின்ஸ். ஸோ இது சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறது அண்ணன் தங்கச்சி அக்கா அண்ணனை சொல்லலாம். இந்த டெர்டியரி அப்படிங்கிறது கசின்ஸ், சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அத்தை பசங்க மாமா பசங்க சொல்லலாம். கிரேட் கேரண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து டெர்டியரி கின்ஷிப். சரிங்களா? அடுத்து கின்ஷிப் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை ரெண்டாக பிரிக்கலாம், நார்த் இந்தியா சவுத் இந்தியா. ஸோ இந்த கின்ஷிப் சிஸ்டம்ன்றது எங்கே இருக்கு? நார்த் இந்தியாவில் லீனியேஜ் பேஸ்டாக இருக்கும், எக்ஸோகேமியாக இருக்கும். ஸோ வெவ்வேறு குரூப்லேருந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பேட்ரிலீனியாக இருக்கும். பேட்ரிலீனியெல்லாம் என்ன? ஸோ பெட்ரோலுக்குள்ள சார்ந்ததாக அவங்க இருப்பாங்க. சவுத் இந்தியாவில் கிராஸ் கசின் மேரேஜ்னா என்ன? ஸோ இப்போ சித்தப்பா பசங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, அத்தை பசங்க மாமா பசங்களை மேரேஜ் பண்ணிக்குவாங்க. மேட்ரிலினியல் சேர்சஸ் கேரளா நாயர்ஸில் இருப்பாங்க. இதில் வந்து சவுத் இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய கின்ஷிப் சிஸ்டம். அடுத்து சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியன் ஃபேமிலி அண்டு மேரேஜஸ். என்னென்ன ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையா, என்னென்னலாம் வந்து சேஞ்ச் ஆகுது. ட்ரெடிஷ்னல் அண்டு இதெல்லாம் மாடர்ன். இந்த சேஞ்சிங்காக மாடர்னு சொல்லலாம். மாடர்ன் இஸ் நத்திங் பட் அக்செப்ட் த சேஞ்ச். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஏர்லி மேரேஜாக இருந்தது டிலேட் மேரேஜாக ஆகுது. முன்னெல்லாம் வந்து 15 வயசு 16 வயசு கல்யாணம் பண்ணிட்டு இப்போலாம் 30 வயசு ஆகுதுன்னு கல்யாணம் பண்ண மாட்டேன்றாங்க, டிலே மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ், ரைஸ் இன் லவ் அண்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜ். முன்னாடி அரேஞ்ச் மேரேஜாக இருந்து இப்போ லவ் மேரேஜாக ஆகுது. மேல் டாமினேட்டடாக இருந்தது. இங்கே இப்போ வந்து உமன் ஆனது சூஸிங் பார்ட்னர், உமன்ஸ் வந்து இப்போ சூஸ் பண்ணுற அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ரிஜிட் ஜெண்டர் ரோல்ஸ், இப்போ ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் இல்லாமல் ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி வந்து வருது. இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து ஆண்களும் துணி துவைக்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க. இப்போ வந்து ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டாக மாறிடுச்சு. இப்போது கான்ஸ்டியூஷனில் என்னென்ன லீகாலிட்டி இருக்குதுன்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? ரைட் டு மேரி ஆஃப் சாய்ஸ். இண்டிவிஜுவல் யார் வேணாலும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணலாம். செக்ஷன் 490A ஐபிசி ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் க்ரூயல்ட்டி அண்ட் டவுரிலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக பெண்களுக்கு அந்த செக்ஷனை கொடுத்துருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 கொண்டு வந்தாங்க, குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக. கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணும்போது சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து டிபேட் ஆகிருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை அலோவ் பண்ணாலும் லீகலாக வந்து அது ரெக்கக்னேஷன் ஒன்று கொண்டு வரலன்றாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இப்போ வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் பண்ணாமலே ஒன்றா சேர்ந்து வாழறத சோஷியலாக இப்போ வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்ஃபேத் மேரேஜ் டென்ஷன்ஸ், லவ் ஜிகாத் அப்படிங்கிறது சில ஸ்டேட்டில் முஸ்லீம்ஸ்லாம் வந்து இதை பண்ணுறாங்க. லவ் ஜிகாத் அப்படிங்கிறது, டவுரி டெத் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்னும் இருந்தாலும் லாஸ் இருந்தாலும் இனிமேல் வந்து ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து சொல்கிறாங்க. இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் இன் இந்தியா ட்ரெடிஷ்னலி ப்ராக்டிஸ் த போலியாண்ட்ரி? எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ட்ரைப்ஸ் வந்து இனிமேல் வந்து போலியாண்ட்ரி இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க? போலியாண்ட்ரினா என்னறத முதல்ல நம்ம தெரியணும், அப்போ தான் இதுக்கான ஆன்சராக பண்ண முடியும். பில்சா, கோன்சா, தோடாசா, அந்த ஷந்தால்சா. இதுக்கான சரியான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முதல்ல போலியாண்ட்ரினா என்னன்னு பாருங்கள், மேலே பாருங்கள். ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.